सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं पंगुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। हरि ओम। போன வாரம் இந்த இரண்டாவது அத்தியாயம் 54வது ஸ்லோகம் பார்த்தோம். இது அர்ஜுனனுடைய கேள்வி. ஸ்தித-பிரஜ்ஞை லட்சணங்களை குறித்து அர்ஜுனன் பகவானிடத்தில் கேட்கின்றான். இந்த கேள்வியினுடைய விளக்கம் பார்த்தோம். ஸ்தித-பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ ஸ்தித-தி கிம் பிரபாஷேத கிமாசீத விரஜேத கிம். So in short, how does a man of wisdom react or respond to this world? இந்த உலக விஷயங்களோடு இருக்கும் பொழுதும் சரி, அல்லது இந்த உலக விஷயங்கள் ஏதும் இல்லாத பொழுது தனிமையில் இருக்கும் பொழுதும் சரி, அந்த ஸ்தித-பிரஜ்ஞனுடைய மனோபாவம், மனோநிலை அல்லது இயல்பு எப்படிப்பட்டது அப்படி. இப்போ நம்ம ஒவ்வொருவரை பார்க்கும் பொழுது, ஒவ்வொருவரோடு பேசும் பொழுது, ஒவ்வொருவரோடு பழகும் பொழுது நம்முடைய இயல்புகள் ஒரே மாதிரி இருக்காது. நம்முடைய இயல்புகள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். அப்புறம் சில நேரம் நாம் தனிமையில் இருக்கும் பொழுது நம்முடைய சுயரூபமே வேறு மாதிரி இருக்கும். நம்முடைய இயல்பே வேறு மாதிரி இருக்கும். தேங்காட் யாரும் பார்க்கறது இல்லை. நம்ம தனிமையில் இருக்கும் பொழுது யாரும் நம்ம கவனிக்கிறது இல்லை. அப்படி அப்போ பார்த்தோன்னா அந்த ரூபம் வேறு மாதிரி இருக்கும், அந்த இயல்பு வேறு மாதிரி இருக்கும். இப்படி நம்முடைய இயல்புகள் எல்லாம் மனிதர்களுக்கு ஏற்றவாறு, சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு இப்படி மாறிக்கொண்டே இருக்கும். இது நிரந்தரமாக இருக்கும். பொதுவாக மனிதர்களுக்கு இந்த மனதை வெல்லாத வரையிலும் இந்த மாற்றங்கள் என்பது தவிர்க்க முடியாதது. அப்படி a man of wisdom, a man of knowledge also moves with everybody. He doesn't all the time close his eyes. எந்நேரம் கண்களை மூடிக்கொண்டு இருப்பதே கிடையாது. அவரும் எல்லோரோடும் பழகுகின்றார். அவருக்கும் என்ன இருக்கின்றது, எல்லா விதமான அனுபவங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட உள்ள இருக்கக்கூடிய ஒரு மாறாத ஞானத்தில் நிலை பெற்று இருப்பதால் அவருக்கு பொதுவாக என்ன இருக்காது, உலக விஷயங்களில் நாம் அடையக்கூடிய தடுமாற்றம் ஞானிக்கு ஒரு பொழுதும் இருக்காது. ஞானி எந்த சூழ்நிலையிலும் தடுமாறாமல் இருப்பார். அப்படி அதனால தான் எல்லாரும் ஞானியை தேடி போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எந்த தடுமாற்றமும் இல்லை. அப்படி பிகாஸ் his knowledge is so steady. Because that knowledge is not acquired. So all that we call it as a knowledge, நாம் எதையெல்லாம் அறிவு அறிவு அறிவுன்னு சொல்கிறோமோ அதெல்லாம் புறத்திலிருந்து பெற்ற அறிவு. அப்படி ஆனால் இது உள்ளிருந்து இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு அறிவு. அப்படி அதனால் அந்த அறிவில் அவர் நிலை பெற்றதால் அவருக்கு என்ன கிடையாது, எந்த ஒரு தடுமாற்றமும் கிடையாது. அதே தான் அடுத்து பாடல்களிலெல்லாம் சொல்ல போகிறார். இப்போ ஆச்சாரியார் இதற்கு பாஷ்யங்களெல்லாம் எழுதும் பொழுது இதற்கு அழகாக எழுதியிருக்கிறார். சர்வத்திர ஏவகி அத்தியாத்ம சாஸ்திரே கிருதார்த்த லக்ஷணானி தானி கிருதார்த்த லக்ஷணானி யானி தானி ஏவ சாதனானி உபதிஷ்யந்தே யத்ன சாத்தியத்வாத். வெரி சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். யத்ன சாத்தியத்வாத் அப்படின்னா, see, these are all the result of effortன்னு சொல்றாரு. ஆரம்ப காலங்களில் இது சாதகர்களுக்கு ஒரு முயற்சி. இது எப்படிப்பட்ட முயற்சி அப்படின்னு, யத்ன சாத்தியத்வாத், சாத்தியமாகக்கூடிய ஒரு முயற்சி. அப்படி இப்போ எவ்வளவோ விஷயங்களில் நாம் முயற்சி எடுக்கின்றோம் அப்படின்னு. ஆனால் அந்த முயற்சியெல்லாம் உண்மையாக அது சாத்தியமாகுமான்னு தெரியாது.
அப்படி நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் சாத்தியமானாலும் கூட அது நமக்கு ஒரு நிலையான ஒரு நீடித்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமான்னு தெரியாது. அப்படி சம்டைம்ஸ் வி புட் ஃபோர்த் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் அவர் எஃபர்ட்ஸ் ஆர் ஃபியூட்டைல். அப்படி நம்மளுடைய முயற்சிகள் எல்லாம் பெருசாக பிரயோஜனம் இல்லாத முயற்சிகள்னு நமக்கு தெரியறதே இல்லை. அப்படி ஆனால் இங்கே சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஸ்தித-பிரஜ்ஞத்திரல் சாதனைகள் எல்லாம் படித்தோம் என்றால், இந்த ஞானியினுடைய இயல்புகளை எல்லாம் பார்த்தோம் என்றால், யத்ன சாத்தியத்வாத். அப்படி யத்னம்னு என்ன? முயற்சி. சாத்தியம்னு என்ன? சாத்தியம்னு நிச்சயம் என்னாகும்? இதை முயற்சி செய்தால் அது நன்மையில் முடியும், இல்லைன்னா பயனளிக்கும். அப்படி இன்னொன்று என்ன சொல்றாரு? முயற்சி செய்தால்தான் என்ன ஆகும்? முயற்சி செய்தால்தான் இது பலனை கொடுக்குமே தவிர முயற்சி செய்யாவிட்டால் அது பலனை கொடுக்காது. அப்படி இப்போ அநேக நேரங்களில் நமக்கு என்ன ஒரு மோகம், என்ன மாயைன்னா, கேட்கிறதே முயற்சின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். கேட்கறதே என்ன கிடையாது, இதை கேட்கறதே ஒரு முயற்சி கிடையாது. மேபி ஏ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்படி கேட்கறதுங்கிறது இட் இஸ் ஒன்லி எ பிகினிங். அப்படி அது ஒரு ஆரம்பம். கேட்கிறதோட மட்டும் இல்லாமல் then we should internalize the whole knowledge அப்படி that I have told many times. இப்போ அதனால தான் சொல்றாரு சர்வத்திர ஏவகி அத்தியாத்ம சாஸ்திரி. அப்படி சர்வத்திர இங்கே மட்டும் இல்லை, எல்லா உபனிஷத்துக்களாகட்டும், ஸ்ருதிகளாக இருக்கட்டும், ஸ்மிருதிகளாக இருக்கட்டும், எல்லா விதமான சாஸ்திரங்களிலும் என்னென்ன லட்சணங்கள் எல்லாம் கூறப்பட்டிருக்கின்றதோ அப்படி. யாருடைய லட்சணங்கள்? கிருதார்த்த லக்ஷணானி யானி. கிருதார்த்த அப்படின்னா ஞானின்னு அர்த்தம். கிருத்தம் அர்த்த எஸ்ய கிருதார்த்த. கிருதார்த்தன்னு செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. அதனால் ஞானி. ஞானியினுடைய லட்சணங்கள் எதுவென்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை வைத்து ஒருத்தர் எடை போடுவதற்கு கிடையாது. அப்படி இவர் ஞானியா, இவர் ஞானி இல்லையான்னு எடை போடுவதற்கு கிடையாது. அந்த லட்சணங்கள் எல்லாம் சாதகர்களுக்கு சாதனைன்னு சொல்றார். தானியேவ சாதனானி உபதிஷ்யந்தே. அப்படி அதையெல்லாம் நம்மை போன்ற சாதகர்களுக்கு அவையெல்லாம் சாதனைகள். அப்படி அதனால ஞானிகளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஸோ அதுதான் நமக்கு என்ன அர்த்தம்? அவர்களுடைய லட்சணங்கள், அவர்களுடைய இயல்புகள், குறிப்பாக இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஸ்தித-பிரஜ்ஞ லட்சணத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த இயல்புகள் எல்லாமே இது ஆன்மீக சாதகர்களுக்கு இது சாதனைகள். அப்புறம் திரும்ப கேட்கக்கூடாது, என்ன சாதனை நான் பண்ணணும், என்ன சாதனை பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் இவ்வளோ நாள் நான் இந்த விஷயங்களை எல்லாம் படிக்கிறோம், சாதனைகளை எல்லாம் படிக்கிறோம், ஆன்மீக விஷயத்தில் ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னா நமக்கு சாதனைகள் என்னன்னு நமக்கு தெரியல. அப்படி அதனால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இப்போ இந்த சாதனைகளில் இந்த லட்சணங்களை எல்லாம் சொல்றார். சாதனைகளை சொல்லலை, பட் சாதனைகளையும் சொல்றார். ஆனால் லட்சணா ரூபமாக இருக்கின்றது. ஞானியினுடைய லட்சணங்கள் வாயிலாக இந்த ஆன்மீக சாதனைகளை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி ஸோ அதனால தான் ரொம்ப கவனமாக இதை பார்க்க வேண்டும்னு சொல்கிறோம். அப்போ 55வது ஸ்லோகத்திலிருந்து பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த லட்சணங்கள்லாம் தேர் ஒன்லி இண்டிகேட்டர்ஸ். தேர் சம் கைண்ட் ஆஃப் பாயிண்டர்ஸ். தீஸ் லக்ஷணாஸ் டசன்ட் எக்ஸாக்ட்லி மேட்ச் வென் யூ மீட் எ மேன் ஆஃப் விஸ்டம். அப்படி ஒரு ஞானியை பார்க்கும் பொழுது இந்த லட்சணங்கள் எல்லாம் அப்படியே நமக்கு உள்ளபடி எங்கே தெரியாது அப்படின்னா வெளியில் தெரியாது. பட் ஓரளவிற்கு எந்த ஒரு தளத்திற்கு அவர்கள் உயர்ந்திருக்கின்றார்களோ அந்த தளத்திற்கு நாம் செல்லும் பொழுது இந்த லட்சணங்களை எல்லாம் ரொம்ப சுலபமாக பார்க்க முடியும். அப்படி பார்க்க முடியும். சரி, நம்ம இங்கிருந்து வானத்தில் பறக்கக்கூடிய ஒரு பறவையை பார்த்தோன்னா அந்த பறவை எப்படி தெரியும்? சரி, நம்மளுடைய கண்களுக்கு எவ்வளவு தெரியுமோ, எவ்வளவு தொலைவு இருக்கின்றதோ அவ்வளவு சின்னதாக தான் தெரியும். பட் சப்போஸ் இஃப் யூ ரைஸ் டு த ஹைட் ஆஃப் தட் பேர்ட் யூ வில் see so clearly, அப்படி so vividly. அப்படி தட் இஸ் how each one understands their own guru also. ஒவ்வொருத்தருக்கும் அவர்களை பற்றி அந்த குருவை பற்றிய புரிதல் என்பது அந்த குருவை அவர்கள் எந்த நிலையிலிருந்து பார்க்கின்றார்கள்ங்கிறத பொறுத்து தான் அந்த குருவினுடைய லட்சணங்களும் அவர்களுக்கு வெளிப்படுகின்றது. Otherwise, as a spiritual master, a guru doesn't have any intention to exhibit all his qualities. See, he doesn't exhibit consciously. அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. But if he rise to their level, to their plane of consciousness, then we will be able to
எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் தீஸ் லக்ஷணாஸ். அண்ட் அப்போ தான் நமக்கு என்ன ஆகும், நம்மளுடைய நம்பிக்கைகள் கூட திருடமாகும். தென் ஒரு குருவை அந்த குருவினுடைய அந்த லட்சணங்கள் எல்லாம் வெளிப்படும் பொழுதோ அல்லது நமக்கு புலப்படும் பொழுதோ அந்த குருவின் மீது இருக்கக்கூடிய பக்தி மட்டும் இல்லை அப்படி. சரி, அந்த அனுபவமே ஒரு சாதகனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அலாதியான ஒரு அனுபவமே இருக்கும் அப்படின்னு. See, when we meet such kind of masters, when we elevate our own mind to that level, when their presence, when we feel that kind of happiness, you know what happens ultimately, என்ன நடக்கும்னா நம்மளுடைய சாதனைகள் கூட விரைவாக துரிதப்படும். டைரக்ட்லி நாம் செய்யக்கூடிய ஆன்மீக சாதனைகளை எல்லாம் கூட அந்த புரிதலால் விரைந்து நடக்கும். இதுதான் நான் ஆன்மீக விஷயங்களில் நான் சின்ன சின்ன ரகசியங்கள்னு சொல்லக்கூடியது இதுதான். ஸோ வென் எ சீக்கர் ஸ்டாப்ஸ் டு ஸ்ட்ரகிள் அப்படின்னு இன்னைக்கு சாதனையில் எப்பொழுது ஒரு ஆன்மீக சாதகனுக்கு இந்த தடுமாற்றங்கள் எல்லாம் இல்லாமல் அவனுடைய ஆன்மீக சாதனைகள் எல்லாம் ரொம்ப சுலபமாக ரொம்ப விரைவாக நடக்கின்றது என்றால், மோர் ஹி டுவெல்ஸ் ஆன் தி தாட் ஆஃப் தி குரு அப்படி, ஹிஸ் குவாலிட்டிஸ் அப்படின்னு, when he understands அப்படி. ஏன்னா நீங்கள் குருவினுடைய இயல்புகளை எல்லாம் நீங்கள் எந்த அளவு நீங்கள் உள்ளபடி புரிந்து கொள்கின்றீர்களோ அப்பொழுது உங்களை அறியாமல் அந்த குருவினுடைய இயல்புகள் எல்லாம் உங்களுடைய அந்த கரணத்தில் பிரதிபிம்பிக்கும். It is so simple. When you understand, when you rise to their level, when you understand their qualities, what happens? Automatically all their qualities will get reflected in your own consciousness. How wonderful it is. When those qualities get reflected in your own consciousness, then your sadhana becomes so easy. அப்படிதான் நம்மளுடைய சாதனைகள் எல்லாம் என்ன ஆகும், அப்படிதான் சுலபமாகும். இதையெல்லாம் எந்த புத்தகங்களிலும் எழுதி கொண்டே இருக்க மாட்டார்கள். அதை ஒரு இண்டிகேட்டர் கொடுத்திருக்கிறார். அதை தான் ரொம்ப அழகாக ஆதிசங்கர் சொல்லும் பொழுது தானியேவ சாதனானி உபதிஷ்யந்தேன்னு சொல்லிடுறாரு பாருங்க. ஏதோ அவர்களுடைய இயல்புகளை எல்லாம் சாதனை பண்றது இல்லை. அவர்களுடைய இயல்புகளை எல்லாம் உள்ளபடி அவர்களுடைய நிலையிலிருந்து என்ன பண்ணோம், புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் அந்த இயல்புகள் எல்லாம் எங்காகும், அந்த இயல்புகள் எல்லாம் நம்முடைய அந்த கரணத்தில் பிரதிபலிக்கும். ஒரு சுவாமி முன்னாடி போய் நிற்கிறோம், இந்த சுவாமியினுடைய நாமம், அந்த சுவாமியினுடைய ரூபம், அந்த சுவாமியினுடைய குணங்கள் எல்லாம் சப்போஸ் அதையெல்லாம் நம்ம உள்ளபடி புரிந்து கொண்டோன்னா என்ன ஆகும், அதெல்லாம் என்ன ஆகும். இப்போ தட்சிணாமூர்த்தி மௌனஸ்வரூபி அப்படின்னா, இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்சிணாமூர்த்தி, தி மௌன ஆஃப் தட்சிணாமூர்த்தி வில் ரிஃப்ளெக்ட் இன் அவர் ஓன் ஹார்ட் அப்படின்னு. அதுதான் நம்மளுடைய அந்த கரணத்தில் என்ன ஆகும், பிரதிபலிக்கும் அப்படின்னு. இப்படி தான் அந்த ஆன்மீக சாதனைகள்ங்கிறது இவ்வாறாக ஒரு சாதகனுடைய சாதனைகள் வலுப்பெறும். இப்போ முதல்ல இந்த 55வது ஸ்லோகத்தில் இந்த ஆத்ம ஞானியுடைய லட்சணங்களை சொல்றார் பாருங்க. ஸ்தித-பிரஜ்ஞஸ்ய கா பாஷான்னு கேட்டாரா இல்லையா? பாஷா மீன்ஸ் வாட்? கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொன்னேன், இயல்புகள். ஸோ அவருடைய இயல்பு என்ன அப்படிங்கிறத சொல்றார் பாரு. நல்ல ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் uvācha prajahāti yadā kāmān sarvān pārtha mano-gatān ātmany-evātmanā tuṣhṭaḥ sthita-prajñas tadochyate அப்படி. இப்போ சின்ன சின்ன வார்த்தைகள், ஸ்லோகங்கள் அப்படின்னு. அது ஸ்லோகங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பார்த்தோன்னா சின்ன வார்த்தைகள் எல்லாம். இப்போ ஸ்தித-பிரஜ்ஞ லட்சணத்தை சொல்லும் பொழுது முதல் வார்த்தை எங்கேருந்து ஆரம்பிக்கிறார், வேற எங்கேயாவது ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் கிருஷ்ணர் சொல்லும் பொழுது என்ன பண்ண, பிரஜஹாதி அப்படின்னு. ஹீ ஸ்டார்ட்ஸ் தி லக்ஷணா ஆஃப் ஸ்தித-பிரஜ்ஞ ஃப்ரம் தி வேர்ட் பிரஜஹாதி. பிரஜஹாதின்னு என்ன அர்த்தம்? பிரகர்ஷேன ஜஹாதி அப்படி, பரித்யஜதி அப்படி. த ஒன் ஹூ த்ரோஸ் எவ்ரிதிங், த்ரோஸ் அவே எவ்ரிதிங். த ஒன் ஹூ gives up everything அப்படி, without any effort அப்படின்னு. எந்த ஒரு முயற்சியுமே இல்லாமல் யார் ஒருவர் எல்லாவற்றையும் சுலபமாக விட்டு விடுகின்றாரோ அப்படி. இட் ஆல்சோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெனவுன்சியேஷன் ஓன்லி அப்படி. இந்த பிரஜகாதிங்கிறது கூட என்ன அர்த்தம், அது கூட விடுதல்னு சொல்றாரு அப்படி. ஸோ பிரஜகாதி எப்பொழுது, யதா அப்படின்னு, சர்வான் காமான்
mano-gatān prajahāti அப்படி. ஸோ sarvān kāmān. சிம்பிளாக எடுத்துட்டோம்னா kāmān prajahāti. எப்பொழுது ஒரு மனிதனுடைய ஆசைகள் அனைத்தும் முற்றிலும் நீங்குகின்றதோ அப்படி, அப்போ அவர் ஸ்தித-பிரஜ்ஞன்னு சொல்லலாம்னு சொல்ல போறார். இப்போ ஆசைகளை விட்டு விட்டவர் அப்படின்னு. இப்போ நமக்கு கூட ஆசைகள், நாமளும் ஆசைகளை விடாமலாம் இருக்கிறோம் அப்படின்னு. இப்போ எவ்வளவோ ஆசைகளை நாமளும் பார்த்தோம். இப்போ சின்ன குழந்தைகள் இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் இப்போ அந்த ஆசைகள் எல்லாம் நமக்கு இருக்கிறதா அப்படின்னா, we have also over the period when we grow, when we become mature, we also give up lot of desires. இந்த காசி போயிட்டு வந்தவங்களெல்லாம் கேட்டாங்கன்னா கேளுங்க அப்படின்னு, கத்திரிக்காயை விட்டேன், சுண்டைக்காயை விட்டேன், இந்த வெண்டைக்காயை விட்டேன்னு என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா, they will say that இன்னும் அவங்களுடைய இயல்புக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு ஆசையை விட்டுட்டேன்னு. பட் we also give up அப்படின்னு. பட் see, all the childhood desires, they are not there now அப்படின்னு. We have given up all our childhood desires, but the only problem is we have not given up the childishness. The childhood desires are all easily given up, but we have also grown up, but we don't even understand that we have grown up. Sometimes people look up to youங்கிறது கூட நமக்கு என்ன தெரியறதில்ல, நமக்கு தெரியறதே இல்லை. இதையெல்லாம் விட்டோமே தவிர have we given up this childishness அப்படின்னு. ஏதாவது அந்த குழந்தைத்தனத்துல என்னென்ன பிடிவாதங்கள் எல்லாம் இருந்ததோ, இன்னும் குழந்தை ஒன்றும் இல்லை, ஒன்றை விட்டுட்டு இன்னொன்று என்ன பண்ணும், இன்னொன்று போய் படிச்சுக்க அப்படி, ஈஸியாக ஒன்றை தூக்கி போடும் அப்படி. ஒன்றை தூக்கி போட்டுட்டு அதுக்கு என்ன ஆகும், இன்னொரு விஷயத்தின் மீது ஆசை வரும். அதே மாதிரி சம்டைம்ஸ் we only do desire transplantation அப்படி, where we transplant one desire with another desires. நார்மலி ஒரு ஆசையை விடுவோம், அப்புறம் என்ன ஆகுது, அந்தந்த வயதிற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கவனிச்சுட்டே வாங்க அப்படி. ஸோ அந்தந்த இப்போ குழந்தைகளெல்லாம் பார்க்கும் பொழுது இதுக்கெல்லாம் ஆசைப்படுறார்களேன்னு இருக்கும் அப்படின்னு. ஆனால் குழந்தைகள் நம்மை பார்க்கும் பொழுது என்ன சொல்றாரு, இதுக்கெல்லாம் இவங்க ஆசைப்படுறார்களேன்னு. அதனால குழந்தைகள் விட வேண்டிய ஆசைகள் எதுன்னு நமக்கு தெரியறது அப்படின்னு. அன்பார்ச்சுனேட்லி நாம விட வேண்டிய ஆசைகள் என்னன்னு யாருக்கு தெரியறதுன்னு குழந்தைகளுக்கு தெரியறது அப்படி. சம்திங் கடைசி வரைக்கும் எந்த ஆசைகளை விடணும்னு சொந்தமா யாருக்கு என்ன தெரியறது இல்லை, யாருக்கு எதுவும் தெரியறது இல்லை. அதுதான் ரொம்ப சுலபமாக தாய்மானவர் சொல்லுவார், ஒன்றை விட்டு ஒன்றை பற்றி உழலும் மனம்னு அப்படி. கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒன்றை விடுவோம், ஒன்றை விட்டுட்டு என்ன பண்ணுவோம், இன்னொன்று என்ன பண்ணுவோம், இன்னொன்றை பற்றி கொண்டு தொங்கிக் கொண்டே இருப்போம். பட் ஹியர் தி ஞானி இஸ் நாட் லைக் தட். அதனால தான் அந்த காமான்ங்கிறதுக்கு என்ன போட்டிருக்கிறார், தெர் இஸ் அன் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னு என்ன, சர்வான் காமான். சர்வான் காமான் என்ன, ஆல் தட். இன் ஷார்ட், we all know that desire binds. ஆசை பந்தப்படுத்தும் தெரிஞ்சிருந்து கூட நம்மளால என்ன பண்ண முடியல, ஆசைகளை விடுவதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயமாக இருக்கின்றது. இங்கே சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்றார், சர்வான் காமான். குருஜி சொல்லும்போது ரொம்ப வேடிக்கையாக சொல்வார், அப்சர்வ் யுவர் ஓன் ஸ்லீப், டீப் ஸ்லீப். ஸோ இன் டீப் ஸ்லீப் டோன்ட் வி கிவ் அப் ஆல் டிசைர், சர்வான் காமான். அப்போ தென் we all become wise men அப்படி. இப்போ எல்லாரும் ஸ்தித-பிரஜ்ஞர்கள். எப்போ நாமெல்லாம் ஸ்தித-பிரஜ்ஞர்கள் அப்படின்னு பார்த்தா in our deep sleep. But deep sleep is a condition of ignorance. So we can't say I am wise when I am ignorant. சொல்ல முடியுமா? We can't say that I am wise only when I am ignorant அப்படின்னு. So you have to be wise even when you are not ignorant. Otherwise also. அதனால கான்ஷியஸ்லி அப்படி, நாட் இன் அவர் ஸ்லீப் அப்படி. ஈவன் வென் வி ஆர் கான்ஷியஸ், வென் வி ஆர் கான்ஷியஸ்லி லிவிங் வித் எவ்ரி திங், ஆல் தி டிசைர்ஸ் என்ன ஆகணும், ஆல் தி டிசைர் ஷுட் ஸ்லோலி என்ன ஆகணும், இட் ஷுட் லீவ் சொல்கிறோம். இது ஸ்லோலி, இது பெரிய ஸ்லோகங்கள் அப்படி. இப்போ நம்ம வாட் இஸ் டிசைர் அப்படின்னு அடுத்த கேள்வி என்ன கேட்கணும் அப்படின்னா, வாட் இஸ் டிசைர்னு கேட்கணும். சரி, வாட் இஸ் த டிசைர். சரி, எப்பொழுதெல்லாம் இந்த டிசைர்லாம் அவரும் இன்னொன்று சொல்றாரு பாருங்க, மனோ-gatān sarvān kāmāன்னு சொல்றாரு. இந்த ஆசைகள் எல்லாம் ஆக்சுவலி வெளியில இல்லை அப்படி. இந்த ஆசைகள் எல்லாம் எங்க இருக்கிறது, மனோ-gatān. மனோ-gatān சித்தம்னு போட்டுக்கலாம், மனசு மட்டும் இல்லை. அந்த மனசுங்கிறது இங்க எதை குறிக்கிறது அப்படின்னா சித்தம். சித்தம்னு என்ன இருக்குது, இட் இஸ் டீப் ரூட்டட்.
சித்தத்தினுடைய ஆழத்தில் இருக்கின்றது அப்படி. அதனால தான் எல்லா ஆசைகளையும் எல்லோரும் ஜெயிச்சிட்டோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கே தெரியாமல் என்ன இருக்கும், எவ்வளவோ ஆசைகள் நம்முடைய மனதினுடைய ஆழத்தில் இருக்கும். இப்போ ஒரு ஆசையை நாம ஜெயிச்சோன்னு எப்ப சொல்றோம், அப்பதான் அந்த ஆசை என்ன ஆகும், அப்ப பார்த்து என்ன ஆகும், அப்பதான் அது உள்ள இருந்து என்ன ஆகும், வெளியில வந்து சிரிக்கும். அது சொல்லு, இன்னும் நீ என்ன ஜெயிக்கலைன்னு சொல்லும். அதனால தான் இட் இஸ் நாட் தட் ஈஸி டு கான்குயர் ஆல் டிசைர்ஸ். அதனால செகண்ட் லைன் ரொம்ப கவனமாக இருங்க. செகண்ட் லைன் மெதுவா பார்ப்போம். therefore one should not fight with one's own desire also. sometime என்ன ஆகுது, when you try to overcome a desire, when you want to give up a desire, then you start fighting with the desire. அப்ப என்ன ஆகுது, அந்த காமத்தோடு நாம என்ன பண்றோம், ஆசையோடு என்ன பண்றோம்னா சண்டை போட ஆரம்பிக்கிறோம். பட் rather we should know how to ignore a desire. See, that is more important. ஒரு ஆசை வரும்பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னு, நீங்க அதை பற்றி அதை ஜெயிக்கணும், அதை நான் தாண்டி வரணும், அதை எப்படியாவது இது பண்ணணும் போராடுறத காட்டிலும், ஜஸ்ட் லைக் டோன்ட் வி இக்னோர் சம் பீப்புள் அப்படின்னு. ஸோ நாட் தட் வி ஹேட் தம் ஆல், ஒன்றும் இல்லை அப்படின்னு. பட் நமக்கு சரி வரலன்னா என்ன பண்றோம், வி ஜஸ்ட் இக்னோர் அப்படி. சப்போஸ் இஃப் யூ டோன்ட் இக்னோர், then you will be constantly thinking only about that person, only about that person. It is impossible. So you have to slowly, you should develop a skill, you should develop a kind of a knack just to ignore a desire. But it is all easier, easy to say. Sometimes we ignore it, but the desire should ignore us. No, desire enna pannadhu, it doesn't ignore. அதுக்கு தான் ரெண்டாவது வரி ātmany-evātmanā tuṣhṭaḥ அப்படின்னு. So when there is a tuṣhṭi, அதுக்கு தான் ரொம்ப அழகாக சொல்றார் பாரு. there is another word பாருங்க, வெறும் prajahātiன்னு சொல்லல. see, tuṣhṭaḥ prajahāti அப்படி. see, who gives up அப்படின்னா one who is already full அப்படி, the one who is content அப்படி. when you are completely, you have discovered that inner contentment அப்படின்னா, முழுச திருப்தியா இருக்குன்னா என்ன ஆயிடும், பழம் நல்லா பழுத்துடுச்சுன்னா என்ன ஆயிடும், விழுந்துடும் அப்படின்னு. அதே மாதிரி என்ன ஆகும், when you discover a complete contentment, a total satisfaction, ultimate happiness அப்படின்னா, அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, nothing will stay. that is a wonder. ஆட்டோமேட்டிக்கலா இந்த துணியே நிற்காதுன்னு சொல்றார்கள், வேஷ்டியே நிற்காதுன்னு சொல்றார்கள். இது கட்டின துணியே என்ன ஆகும், கட்டின துணியே நிற்காதுன்னா, வாட் அபவுட் தி திங்ஸ் தட் வி ஹேவ் அக்வயர்டு அப்படின்னு. அதனால வேஷ்டியெல்லாம் அவுத்து போட்டுட்டு போறது ஞானி கிடையாது அப்படின்னு. இது ஐடியா இஸ், when ரமண மகரிஷி கோமணம் கூட கட்டலைன்னா, கோமணத்தை பற்றி கூட அவருக்கு என்ன இல்லைன்னா, அது கூட அவருடைய இடுப்புல அது கூட நிற்கலன்னு என்ன அர்த்தம். see, when you really நல்ல பக்குவமாகும் பொழுது என்ன ஆகும், பக்குவமாகும் பொழுது தானாக என்ன ஆகும், ஆசைகள் எல்லாம் தானாக விடும். அதனால தான் இட் இஸ் நாட் ஜஸ்ட் பிரஜகாத்தின்னு சொல்லலை. அப்படி தெர் இஸ் அ வேர்டு. என்ன வேர்டு, துஷ்டக பிரஜகாத்தி அப்படி, துஷ்டி அப்படி. சரி, இந்த துஷ்டிங்கிறது எப்படி வரும், தட் யூ ஹேவ் டு ஒன்லி டிஸ்கவர். see, there are two words. one is called திருப்தி, நான் இதை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து துஷ்டி அப்படி. இந்த திருப்திக்கும் துஷ்டிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. திருப்திங்கிறது என்ன, ஒரு விஷயம் நமக்கு வேணும்னு ஆசைப்படுறோம், அந்த விஷயத்தை நம்ம அனுபவிக்கிறோம், அனுபவிச்ச உடனே என்ன ஆகும், அனுபவிச்ச உடனே நமக்கு ஒரு சின்ன திருப்தி கிடைக்கும், அப்பா அப்படி. அதுக்கு பேர் என்ன அர்த்தம், ஆசையை அனுபவித்த பிறகு வரக்கூடியது திருப்தி அப்படி. ஆசையே இல்லாமல் இருக்கிறதுக்கு பெயர் என்ன, அதுக்கு பேர் துஷ்டி அப்படின்னு. யூ டோன்ட் ஹேவ் எனி டிசைர் அப்படின்னு. எதை அனுபவிக்க வேண்டும்ங்கிறது, எந்த ஒரு ஆசையுமே இல்லைன்னு என்ன அர்த்தம், தென் யூ ஆர் ஆல்ரெடி யூ ஹவ் அச்சீவ்டு தி ஸ்டேட் ஆஃப் துஷ்டி. அப்போ விடுறதுங்கிறது, கிவிங் அப் சம்திங் இஸ் நாட் பெயின்ஃபுல் அப்படின்னு. அதனால தான் ஞானிக்கு எதையும் விடுறது என்ன கிடையாது, எதையும் விடுறதுங்கிறது ஒரு வலியோ ஒரு வேதனையோ கிடையாது, தட் இஸ் இஸ் நேச்சர் அப்படி. ஸோ இட் ஆட்டோமேட்டிக்கலி இட் இஸ் ஏபிள் டு கிவ் அப் எவ்ரி திங் அப்படி. வாட் இஸ் அ டிசைர், நவ் ஸ்லோலி அனலைஸ் பாருங்க. எது ஆசை அப்படின்னு பார்த்தோன்னா, எப்பொழுது நாம் எல்லோரும் நம்முடைய சந்தோஷத்திற்காக வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை நாடிக்கொண்டே இருக்கின்றோமோ, அதற்கு பெயர் ஆசை அப்படி.
வேற ஒண்ணும் கிடையாது. ஆசைங்கிறது என்ன? எப்பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய சந்தோஷத்திற்காக வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாடி செல்கின்றானோ, அப்பொழுது அந்த மனிதன் ஆசை வயப்பட்டிருக்கின்றான் அப்படின்னு அர்த்தம். பிகாஸ் he always என்ன ஆகுது? he just goes out to fulfill that desire. அதுக்காக தானே நம்ம வெளியில போறோம் அப்படின்னு. ஆசையை திருப்திப்படுத்துவதற்காக தான் என்ன ஆகுது? எப்பொழுதும் இந்திரியங்கள் வெளியில் இருக்கக்கூடிய பொருள்களை நாடி செல்கின்றது. No, here is a person on the contrast. இப்ப ஞானியை பார்த்தா என்ன அர்த்தம்? ஞானி எப்பொழுதும் வெளியில் தன்னுடைய சந்தோஷத்திற்காக வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாடி செல்வது கிடையாது. அதனால தான் 2வது சொல்லும் பொழுது ātmany-evātmanā ātmanā tuṣhṭaḥ. He doesn't go out. இப்போ டிசைர் தெரியுது. வாட் இஸ் ஸ்டேட் ஆஃப் டிசைர்லெஸ்னஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? யுவர் மைண்ட் doesn't go out. So mind always stays என்ன ஆகுது? he stays with himself. அதனால தான் ஆத்மனி ஃபர்ஸ்ட் பாருங்க. ஆத்மனி நல்ல வார்த்தை பாருங்க. ஆத்மனின்னு என்ன அர்த்தம்? பிரத்யக் ஸ்வரூபே, அப்படி தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தில். he has discovered something else. அப்படி வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் காட்டிலும் என்ன இருக்கிறது? விஷயங்கள் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை எங்க கண்டுபிடிச்சிருக்கிறார்? he has discovered in his own heart. So Atmani, the word Atmani indicates a source of happiness, source of bliss. அவ்வளவுதான். So where is the source of your happiness? Source of blissங்கிறது எங்க இருக்கிறது? எங்க இருக்கிறதுன்னா, the source of happiness or source of bliss எங்க இருக்கிறது? நமக்கு உள்ளேயே இருக்கிறது அப்படி. So please understand, nobody can make you unhappy. Nobody can disturb your peace. See, we all the time say somebody is disturbing my peace, somebody is causing me, unhappiness. அப்படின்னா என்ன அர்த்தம்? All that happens only externally. பிகாஸ் நம்மளுடைய ஆசைகளை எங்க தேடிட்டு இருக்கிறோம்? வெளியிலேயே தேடிட்டே இருக்கிறதால தான் we say that my peace is disturbed, my happiness is disturbed. All that happens only when we invest all our energy in the external world. Here is a person who understood. இதுதான் பாஷா. இதுதான் அவருடைய பாஷைன்னு என்ன அர்த்தம்? he has discovered ātmany-eva, the source of bliss is not outside. ஃபர்ஸ்ட் ஒரு புரிதல் வருகின்றது. அப்படி சோர்ஸ் ஆஃப் பிளிஸ் எங்க இருக்கிறது? உள்ளதான் இருக்கிறது. 2வது வரி பாருங்க. ஆத்மனின்னு மட்டும் சொல்லியிருக்கலாம், ātmany-eva சந்துஷ்டகன்னு சொல்லியிருக்கலாம். பட் 2வது ஒரு வார்த்தை போடுறாரு. அது என்ன? ஆத்மனா அப்படின்னா என்ன? திருத்தியா விபக்தி. அது ஆத்மனான தன்னால், தன்னில். அப்படி தன்னால்னு என்ன அர்த்தம்? ஒன் இஸ் கால்ட் ஆத்மனிங்கும் பொழுது a source of bliss. ஆத்மனானா தி காஸ் ஆஃப் பிளிஸ்னு அர்த்தம். ஆத்மனானா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆயிடுது. சரி, this Sanskrit word is, when you read, there is such a joy, because that is put in instrumental case. அது ஒரு திருத்தியா விபக்தி. இட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் கேஸ். ஸோ source of bliss is also within himself. He is the source of bliss. So he is cause of that bliss also. So அந்த ஆனந்தத்திற்கு காரணமும் யாரா இருக்கிறார்? ஆனந்தமும் அவராகவே இருக்கின்றார். Don't you enjoy this? அந்த ஆனந்தத்திற்கு காரணமும் யாராக இருக்கின்றார்? இப்ப நம்மளுடைய ஆனந்தத்திற்குள்ள எவ்வளவு பேர் காரணமாக இருக்க வேண்டும்? எத்தனை காரணம். ஒரு நாள் காலையிலிருந்து இன்னைக்கு நாம சந்தோஷமாக இருக்கணும்னு யாரையாவது பிடிச்சிட்டே இருக்கணும். அப்படி ஒன்னா மொபைல் போன் இருக்கணும், இல்ல டிவி இருக்கணும். See, for our own happiness, we search for so many causes. அப்படி those causes, அது மனைவியா இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம், பேரனாக இருக்கலாம், பேத்தியார், all those causes they are only temporary. உங்களுடைய சந்தோஷத்திற்கு எந்தெந்த காரணங்களை எல்லாம் நீங்கள் தேடிக்கொண்டே இருக்கின்றீர்களோ, எதையெல்லாம் நீங்கள் காரணம் என்று நினைத்து கொண்டே இருக்கின்றீர்களோ, அந்த காரணங்கள் எதுவுமே நிரந்தரமானது கிடையாது. all the causes that you imagine, அந்த காரணங்கள் எதுவும் என்ன கிடையாது? அந்த காரணங்கள் எதுவுமே உண்மை கிடையாது. அதனால he doesn't depend on anybody. அப்படி புரியுறது உங்களுக்கு? இப்ப ஆத்மனாங்கிற வேர்ட் it beautifully indicates that he is totally independent. அதனால தான் சந்தோஷமா இல்லைன்னாலும் கூட வேற யாரையும் குறை சொல்ல, உங்களால தான் நான் சந்தோஷமா இல்லை சொல்றதும் இல்லை.
நான் சந்தோஷமா இல்லைன்னா அதுக்கு யாரு காரணம்? அதற்கு முழு காரணம் நான் தான். See, whenever you take a decision in your life, you must own that decision. அப்படி நீங்கள் ஒரு முடிவை எடுத்தேன்னா, இவங்களால அந்த முடிவை எடுத்தேன், அவங்களால, never do that. அப்படி when you take a decision, you should completely, you should take the responsibility of your own decision. அப்படி then you will never regret it. You will never regret. At the age of 25 years, when I was 25, I left everything. For just ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். I never asked anybody. I never asked anybody's opinion. நான் விட்டுட்டு போட்டுமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, இவங்க, I never asked anybody's opinion. Throughout life, always decisions are made by me, and I always owned the consequences of all the decisions. I never regretted any of my decisions. On the contrary, all my decisions has given only immense happiness to me and others also. So this is what I'm just giving you an example. We must own it. இல்லைன்னா நம்மளுடைய எல்லா தவறுகளுக்கும் எல்லாம் யாரையாவது என்ன பண்ணுவோம், நம்மளுடைய சந்தோஷங்களுக்கு, கஷ்டங்களுக்கு, என் கஷ்டத்துக்கு நீங்க தான் காரணம், என் சந்தோஷத்துக்கு நீங்க தான் காரணம். யார சந்தோஷத்துக்கு காரணம்னு சொன்னா அவங்களே அடுத்த நிமிஷம் என்ன ஆகும், உங்களுடைய கஷ்டத்திற்கு காரணமாக இருப்பாங்க. நீங்க யாரு உங்களுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் நினைச்சு அவங்க தான் கடைசியில் என்ன ஆகும், உங்களுக்கு உதவிக்குன்னு நிற்பார்கள். அப்படி ஸோ சச் அ பேரடாக்ஸ். அப்படி இன்னும் ஹியர் இஸ் அ ஞானி, ஹியர் இஸ் அ பர்சன். அப்படின்னு he has discovered that he is source of his bliss and he is a cause of it also. அப்படி அதனால காரணமும் அவர்தான், காரியமும் அவர்தான். அப்படி so there is no cause other than you, there is no effect other than you. அப்படி அதனால தான் ஆத்மாவை இந்த காரிய காரணங்கள் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டது என்னன்னு சொல்றோம். அப்படின்னா ஆத்மாவில் என்ன கிடையாது, ஒரு காரணமும் கிடையாது, காரியமும் கிடையாது. கிளியர்? எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க. ஆத்மனி ஏவ, ஒரு ஏவ சப்தம் இருக்கா, ஏவன் ஒன்லி. அப்படி ஆத்மனி ஏவ. திருப்பி இன்னொன்னு என்ன பண்ணலாம், ஆத்மனா ஏவ, அங்கேயும் ஒரு ஏவ போட்டுக்குங்க, பரவாயில்ல, அங்க மீட்டருக்காக கொடுக்கல. ஆத்மனி ஏவ, ஆத்மனா ஏவ துஷ்டஹ அப்படின்னு என்ன அர்த்தம், துஷ்டஹ அப்படின்னு ஈஸ் துஷ்டி. துஷ்டி மீன்ஸ் ஹியர் it is not happiness, it is not bliss, it is peace. It is always peace. See, we always measure happiness in terms of enjoyment. See, that is the problem we do. All our happiness, நம்மளுடைய சந்தோஷங்களை எல்லாம் நாம் எதை வைத்து, how do we measure it அப்படின்னா, எவ்வளோ என்ஜாய் பண்றோம், எவ்வளோ அனுபவிக்கிறோமோ இந்த அனுபவத்தை. இங்கே அப்படி இல்லை. அப்படி இங்கே துஷ்டி இஸ் நாட் என்ஜாய்மெண்ட், துஷ்டி இஸ் நத்திங் பட் பீஸ். அப்படி ஸோ துஷ்டினா என்ன அர்த்தம், இஸ் ஜஸ்ட் பீஸ்ஃபுல். அதனால ஆத்மனா ஏவ, ஆத்மனி ஏவ ஆத்மனா சந்துஷ்டக ஸ்தித-பிரஜ்ஞஸ் ததோச்யதே. கிளியர்? அதனால என்ன அர்த்தம், நவ் ஹி ஹஸ் டிஸ்கவர்ட். அப்படி அதுக்காக வெளியில பார்க்கறோம் இல்லை, வெளியில காரியங்களை எல்லாம் செய்யாமல் இல்லை, யாரோடையும் பழகாமல் இருக்கிறதில்ல, யாரோடையும் பேசாமல் இருக்கிறதில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி வெளியில காரியங்களை செய்யும் பொழுது he understands that he needs everybody's support, but he doesn't, his peace doesn't depend on any external objects or any external circumstances. அப்படி சூழ்நிலைகளையோ பொருள்களையோ சார்ந்து இருக்கவில்லை. அப்படி இட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல். அப்படி now இன்னொரு கேள்வி. அப்படி so another question is, now how many desires do we have? How many desires do we have? You tell me. சும்மா கையை காமிங்க, பேச முடியல, 5 10 எவ்வளோ டிசைர்ஸ் இருக்கு அப்படின்னு. ஒன்றும் இல்லை. we all have only one desire, the desire to be happy. அப்படின்னு actually we don't have too many desires. we have mistook the whole thing. அப்படி அல்டிமேட்லி நீங்க எல்லா ஆசைகளையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, there is only one desire. ஒரே ஒரு ஆசை தான். என்ன ஆசை அப்படின்னா, ஐ வாண்ட் டு பி ஹாப்பி. அப்படி இப்போ நீங்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டீங்களா, எது கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா, ஐ வாண்ட் டு பி ஹாப்பி. அப்படி சுவாமி நீங்கள் ஏன் சந்நியாசம் எடுத்தீங்க அப்படின்னா, ஐ வாண்ட் டு பி ஹாப்பி அப்படின்னு. ஸோ ஆல் ஆஃப் அஸ் எல்லாரும் கடைசியில் பார்த்தோன்னா, ஆசையை பார்த்தோன்னா ஒரே ஆசை என்னன்னா, ஐ வாண்ட் டு பி ஹாப்பி. அப்படி பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தி ஒன்லி ப்ராப்ளம் இஸ் we think that only the objects outside will give us happiness. அப்படி
எல்லாருக்கும் சந்தோஷம் வேண்டும் அப்படின்னு. ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், அந்த சந்தோஷம் எங்க இருக்குன்னு நினைச்சிட்டே இருக்கிறோம். அந்த சந்தோஷம் எங்க இருக்குன்னா வெளியில இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஞானிக்கு ஒரே ஆசை தான் இருந்தது அப்படி. அவருக்கு என்ன ஆசை இருந்தது, இந்த பிரஜகாதி சர்வான் காமான் மனோகதானுக்கு முன்னாடி அவருக்கு ஒரே ஆசை தான், ஐ வாண்ட் டு பி ஹாப்பி. பட் சம்ஹோ இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்லிப்பிங் அவுட் சைட் ஹி ஸ்லிப்ட் இன் அப்படி, தவறி உள்ள விழுந்துட்டார் அப்படி. நாம எல்லாம் என்ன பண்றோம், சந்தோஷத்திற்காக வெளியில விழுந்துட்டே இருக்கிறோம். ஆனா உள்ள விழறதுக்கும் வெளியில விழறதுக்கும் என்ன வித்தியாசம் சொல்றேன்னு நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நீங்க உள்ள விழுந்தீங்கன்னா ஒரு தடவை தான் விழுவீங்க. you will fall in only once. You slip in only once. பட் நீங்க வெளியில விழுந்தீங்கன்னா என்ன, நீங்க விழுந்துட்டே இருப்பீங்க. விழுந்து எழுந்துட்டே இருப்பீங்க. இப்படிதான் என்ன ஆகுது, ஒரு ஜென்மம் இல்லை. இப்படி ஜென்மாந்தரமாக நம்மளுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணணும்னு நினைச்சு நம்மளுடைய சந்தோஷங்கள் எல்லாம் வெளி விஷயங்களில் இருக்கு, மனிதர்களிடத்தில் இருக்கு, சூழ்நிலைகளில் இருக்குன்னு இப்படிதான் இந்த எல்லாரும் நம்மளை ஏமாத்தி இருக்காங்க பாருங்க. எவ்ரிபடி ஹஸ் சீட்டட் லைக் திஸ். அப்படி நாமளும் வஞ்சகமே இல்லாம நம்ம குழந்தைகளும் இப்படிதான் ஏமாத்தி வச்சிருக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம்னு நமக்கு என்ன தெரியுமோ அதை தானே நம்ம எல்லாருக்கும் சொல்றோம். ஆனா வேதாந்தம் என்ன சொல்றது, all the scriptures unanimously say that the happiness, the real happiness, the ultimate happiness, the permanent happiness which you seek is not outside. அது எங்க இல்லை அப்படின்னு பார்த்தா அது உள்ளே தான் இருக்கின்றது அப்படி. அதனால்தான் ரொம்ப ஆசைகளோட போராடாமல், நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஆசைகளோட போராடாமல், ஆசைகளோட சண்டையிடாமல். ரெண்டாவது என்ன பண்ணணும், ātmany-evātmanā tuṣhṭaḥ. The more you dwell on the self. அதனால ரொம்ப ஆசைகளோட யுத்தம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. அதை விட என்ன ஒன்று பேசாம அமைதியா உட்கார்ந்து அப்படின்னு. ஸோ லொக்கேட் யுவர் சென்டர், தி சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். இட் இஸ் வெரி மச் ஹிடன் இன் யுவர் ஓன் ஹார்ட் அப்படி. ஆனால் அதுக்கு கொஞ்சம் பிரயத்தனம் பண்ணணும் அப்படி. சரி, அதுக்கும் சும்மா முயற்சி இல்லாமல் வராது, அதுக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும். பட் இட் இஸ் ஒர்த் புட்டிங் ஃபோர்த் எஃபர்ட். என்னாகும் பண்ணா என்னாகும், உள்ள இருக்கக்கூடிய இந்த விஷயம் ஆல் தி டிசைர்ஸ் என்ன ஆகுது, வென் யூ ஃபைண்ட் தி ரியல் பிளிஸ் தி டிசைர்ஸ் வில் கோ. இட் இஸ் நாட் அதர் வே அரவுண்ட். எல்லா ஆசைகளும் போனப்புறம் உங்களுக்கு என்ன ஆனந்தம் கிடைக்குன்னு இல்லை. வென் யூ டிஸ்கவர் தி ரியல் பிளிஸ் ஆல் டிசைர்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்கலி லீவ். இல்லைன்னா நம்ம எல்லா ஆசைகளும் போன அப்புறம் தான் என்ன ஆகும் சொல்றோம் அப்படின்னா ஆனந்தம் கிடைக்கும். எப்போ கடல்ல இருக்கக்கூடிய அலைகள் எல்லாம் ஓயறது, நாம போய் எப்போ ஸ்நானம் பண்றது, அதெல்லாம் சாத்தியமே இல்லை. ரேதர் இன்ஸ்டெட் ஆஃப் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் ஆல் யுவர் டிசைர்ஸ், ஃபோக்கஸ் யுவர் அட்டென்ஷன் ஆன் தி ஹார்ட் சென்டர். த பியூட்டி இஸ், see the heart center, the bliss within you, the self exactly knows what you want outside also. see அதுதான் அதனுடைய அழகு. என்னன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்திற்கு வெளியில உங்களுக்கு யார் தேவை, வெளியில உங்களுக்கு எந்த மாதிரி சூழ்நிலைகள் தேவை, வெளியில என்ன தேவைங்கிறத உள்ள இருக்கக்கூடிய விஷயம் நிர்ணயிக்க வேண்டும். இப்ப நமக்கு வெளியில என்ன தேவைங்கிறது எதை நிர்ணயிக்கிறது அப்படின்னா, நாம எல்லாமே வெளியில இருந்து என்ன பண்றோம், வெளியில இருந்து நிர்ணயிக்கின்றோம். அதனால்தான் ஒரு ஞானியனுடைய நிர்ணயங்கள் அப்படி, a man of wisdom, all his decision is decided not by his mind. அப்படி. ஆனா பொதுவா நம்மளுடைய தீர்மானங்கள் எல்லாம் நம்ம எங்க இருந்து எடுக்கிறோம், மனசுல இருந்து எடுக்கிறோம். அப்படி ஹியர் என்ன ஆகுது அப்படின்னா, தி சோர்ஸ் இட் செல்ஃப் டேக்ஸ் எவ்ரிதிங் அப்படி. அதனால இஃப் யூ கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் சோர்ஸ், த சோர்ஸ் வில் சேஞ்ச் ஆல் யுவர் அட்மாஸ்பியர். உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை மாற்றும். உங்களுக்கு என்ன தேவையோ அப்படி ஒரு ஏற்பாட்டினை உள்ளிருக்கக்கூடிய ஆன்மாவானது செய்து கொடுக்கும். அப்படி ஒன்றும் செய்து கொடுக்குங்கிறதுல ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றது அப்படின்னா, ஜஸ்ட் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு தி இன்னர் செல்ஃப் ஆப்ரேட்ஸ்ங்கிறதுக்காக சொல்றேன். அது எப்படி நடக்கிறதுங்கிறதுக்காக சொல்றேன். மற்றபடி என்ன இருக்குது, ஒன் ஷுட் டுவெல் அப்படி. அதனால இந்த ஸ்லோகத்தை நீங்க அப்படியே மாத்தி சொல்லலாம். சொன்னா இப்போ பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோ-gatān ātmany-evātmanā tuṣhṭaḥ sthita-prajñas tadochyate இருக்குல்ல அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் மாத்திடுங்க அந்த ஸ்லோகம். யதா ātmany-evātmanā tuṣhṭaḥ, அந்த யதாவை போட்டணும். யதா
ātmany-eva ātmanā tuṣhṭaḥ ததா sarvān pārthan mano-gatān prajahāti. சர்வான் காமன் ததா சர்வான் காமன் பிரஜாகதி. எடுத்த உடனே சர்வான் காமன் பிரஜாகதி இல்லை. யதா ஆத்மனி ஏவ ஆத்மனா துஷ்டக ததா சர்வான் காமான் பிரஜகாதி தத ஸ்தித-பிரஜ்ஞ உச்யதே. அப்படி அப்பதான் அவர் என்ன சொல்றோம், அவரே ஸ்தித-பிரஜ்ஞன்னு சொல்றோம். அப்படி கொஞ்சம் மாற்றி படிக்கலாம் இந்த ஸ்லோகத்தை. இப்படிதான் படிக்கணும். அப்படி ஆக்சுவலாக அப்படிதான் படிக்கணும். முதல்ல 2வது ஸ்லோகத்தை சொல்லிட்டு தான் என்ன பண்ணணும், 2வது வரியை சொல்லிட்டு தான் முதல் வரிக்கு என்ன இடம், முதல் வரிக்கு மீனிங் வரும். இன் அவர் டே டு டே லைஃப் அப்படி இஃப் யூ ஹேவ் டு ரீச் திஸ் ஸ்டேட் அப்படின்னு நான் எப்பொழுதும் சொல்றது என்னன்னா, see one side all our desires are there. So keep check on your desires. உங்களுடைய ஆசைகள் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க எப்பொழுதும் கவனித்து கொண்டே இருங்கள் அப்படின்னு. there are so many desires. மனசுல என்ன ஆசைகள் வந்து கொண்டே இருக்கும். அனதர் சைடு என்ன இருக்கிறது, யுவர் ஓன் செல்ஃப் வேல்யூ. அப்படி நீங்கள் உங்களுக்கே கொடுத்து கொள்ளக்கூடிய மதிப்பு, ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், அப்படி ஒரு செல்ஃப் வேல்யூ. இவ்வளவுதான். அப்படி இப்ப ஞானிக்கு கூட ஆசைகள் எல்லாம் இருக்கும். அதுக்காக மனோகதான ஆசை சாப்பிடலையா அவர் இருக்கல. பட் என்ன இருக்கும்னா, அவருடைய ஆசைகள் ஒரு பொழுதும் அவருடைய மதிப்பை குறைக்காது. இட் டசன்ட் டிவேல்யூ ஹிம். அப்படி உங்களுடைய ஆசைகள் உங்களே என்ன பண்ணிடக்கூடாது, உங்களுடைய நிலையிலிருந்து உங்களையே தாழ்த்தி விடக்கூடாது. ஞானியை பொறுத்த வரைக்கும் ஆசை அவரை தாழ்த்தவும் தாழ்த்தாது, ஆசை அவரை உயர்த்தவும் உயர்த்தாது. ஆசைகளினால் அவர் உயரப்போவதும் இல்லை, ஆசைகளினால் அவர் தாழப்போவதும் கிடையாது. அப்ப ஜஸ்ட் என்ன இருக்கிறது அப்படின்னா, he also entertain all those desires without compromising his own values. He sets a perfect standard for himself. அதனால please always understand what is your worth. சம்டைம்ஸ் என்ன ஆகுது, யுவர் டிசைர் இஸ் ஒரு ஒர்த்னு ஆயிடுறது. அப்படிதான் ஆகுது. நமக்கு என்ன ஆசைகள் இருக்கிறதோ அதுதான் என்ன நம்மளுடைய லட்சணம். நாம வெளியில எப்படி வேணாலும் இருக்கலாம், கடைசியில பார்த்தோன்னா நம்ம என்னென்ன ஆசைகள் இருக்கு அதுதான் என்ன ஆகுது, அதுதான் நம்மளுடைய லட்சணம்னு ஆயிடுறதா இல்லையா? அதனால ஆசைக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் செட் யுவர் ஓன் வேல்யூ. செட் யுவர் ஓன் வேல்யூ. கடிகாரத்தை செவத்துல மாற்றுறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணுங்க, அப்புறம் செவற்றை எல்லாம் தேடுங்க. முதல்ல ஒரு பேட்டரி போட்டு முதல்ல என்ன பண்ணுங்க, டயத்தை ப்ராப்பரா செட் பண்ணுங்க, அப்புறம் மாட்டுங்க. அப்படி அதே மாதிரி செட் யுவர் ஓன் வேல்யூ, ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார் யுவர் செல்ஃப். அப்புறம் பாருங்க, அப்புறம் டிசைர்ஸ் கூட பயப்படும். அப்படி ஒரு ஹைலி இஃப் யூ ஹேவ் சச் எ டிசிப்ளின்டு பர்சன், அப்புறம் ஆசைகள் வர்றது கூட என்ன ஆகும், ஆசைகள் கூட என்ன பண்ணணும், ஆசைகள் கூட நம்மிடத்தில் வருவதற்கு பயப்படணும். The desire should maintain a distance from you, not you are maintaining a distance from any desires. All this will happen after some time. என்ன ஆகும் அப்படின்னா, the desires will கேட்டுட்டு தான் வரும், வரலாமா அப்படின்னு என்ன பண்ணும். So do not entertain any desire without your permission. அப்படி எந்த ஒரு ஆசைக்கும் உங்களுடைய அனுமதி இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது, அதற்கு அனுமதி வழங்கக்கூடாது. That means what? Then you have mastered an artham. When we have mastered, then we can say that ātmany-evātmanā tuṣhṭaḥ. The most wonderful shlokam. Now he asked, now ka bhasha. கேட்டாரா இல்லையா? Now what is the ka bhasha? ரெண்டு தான். ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்றது, டாக்ஸ் அபவுட் நிஷ்காமதா. ஒரு ஞானியினுடைய லட்சணம் என்ன, நிஷ்காமதா. அவருக்கு என்ன கிடையாது, எந்த ஒரு ஆசையும் இல்லை. ரெண்டாவது லைன்ல என்ன சொல்றார், ஆத்ம சந்துஷ்டி. இப்ப ரெண்டு சாதனை சொல்லிட்டார நமக்கு. ரெண்டு சாதனைகள் என்ன, ஒன்று வந்து நிஷ்காமதா, தி ஸ்டேட் ஆஃப் டிசைர்லெஸ்னஸ் ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா ஆத்ம சந்துஷ்டி அப்படின்னு. இந்த ரெண்டு தான். இதெல்லாம் அப்படியே உபனிஷத்துக்குள்ள கூட இருக்கு. யதா சர்வே பிரமுச்யந்தே காமா யோஸ்ய ஹிருதி ஸ்திதாஹ அத மிருத்யோ மிருதோ பவதி அத்ர பிரம்ம சமஷ்ணுதே. முண்டகோபனிஷத். யதா சர்வா காமா பிரமுச்யதே. இந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆசைகளும் ஒரு மனிதனை விட்டு நீங்கும் பொழுது
அத மர்த்தியக அமிர்தோ பவதின்னு சொல்றார். மர்த்தியகன்னு அர்த்தம் எ மார்டல். எ மார்டல் பிகம்ஸ் அமிர்தகன்னு அர்த்தம் எ மார்டல் பிகம்ஸ் இம்மார்டல். இவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. இங்கிலீஷில் கூட அது கேட்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறது. எ மார்டல், எ மிருத்யக, எ மிருத்யு பிகம்ஸ் எ மர்த்திய, மர்த்திய பிகம்ஸ் அமிர்தக அப்படின்னு. எ மார்டல் பிகம்ஸ் இம்மார்டல். அத்திர பிரம்ம சமஷ்ணுதே அப்படின்னு. சி தட் ஸ்டேட் இஸ் கால்ட் பிரம்ம வஸ்து. அதுதான் என்ன சொல்றோம், அதை பிரம்மம்னு அது ஒரு வஸ்து இல்லை அப்படி. அது ஒரு பிரம்மங்கிறது என்ன கிடையாது, அது ஒரு ஒரு வஸ்து இல்லை, அது ஒரு பொருள் கிடையாது அப்படி. இட் இஸ் அ பியூர் சப்ஜெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் அப்படி, வேர் யூ டோன்ட் நீட் எனிதிங் எல்ஸ். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், யூ ஆர் தி காஸ், யூ ஆர் தி சோர்ஸ் அப்படி. காரணமும் நாம் தான் அப்படி. கடைசியில் இலக்கும் என்ன, இலக்கும் நாம் தான். அதை அடையணும்னா அடுத்து என்ன சொல்றாரு, நவ் விரஜயத கிம்லாம் கேட்டாரா இல்லையா அப்படின்னு. ஹவு டஸ் ஹி மூவ், ஹவு டஸ் ஹி சிட். அடுத்த ஸ்லோகம் பாருங்க. என்ன ஸ்லோகம் இது, 56 பாருங்க. duḥkheṣhv-anudvigna-manāḥ sukheṣhu vigata-spṛihaḥ vīta-rāga-bhaya-krodhaḥ sthita-dhīr munir uchyate அப்படின்னு. அழகான ஸ்லோகம். ஸ்தித-பிரஜ்ஞன்னு சொன்னார். நான் அர்ஜுனன் கேட்டதுக்கெல்லாம் சொல்றாரு, ஸ்தித-பிரஜ்ஞஸ்ய கா பாஷான்னு கேட்டாரா இல்லையா அப்படின்னு. அடுத்து ஸ்தித-தீன்னு சொன்னானே அவனே அர்ஜுனன் சொன்ன அதே வார்த்தைகளை எல்லாம் அப்படியே யூஸ் பண்றாருப்பா. ஸோ போன ஸ்லோகத்தில் ஸ்தித-பிரஜ்ஞன்னு சொன்னார், ஸ்தித-பிரஜ்ஞன்னு சொன்னார். அடுத்து ஸ்தித-தீ அப்படின்னு. ஸோ பிரஜ்ஞா இஸ் டிஃப்ரெண்ட், ஒன் இஸ் விஸ்டம் அப்படி. இன்னொன்று என்ன அர்த்தம், ஸோ அந்த விஸ்டத்துல இருந்து when they come down அப்படி. when they come down என்ன அர்த்தம், when they move with the people அப்படி. See all the time அதுலயே இருக்கலாம், but then you have to use your thee, no. when you are moving with the people, நீங்க எதை பயன்படுத்தி ஆக வேண்டும், நம்மளுடைய புத்தியை பயன்படுத்தி ஆக வேண்டும். ஆனா புத்தியும் எப்படி இருக்கிறது, புத்தி ஸ்திரமா, அட்லீஸ்ட் நமக்கு ஞானம் ஸ்திரமா இல்லைனாலும் புத்தியாவது ஸ்திரமா இருக்கணுமா இல்லையா. ஏன் புத்தி ஸ்திரமா இல்லைன்னா, ஞானமும் ஸ்திரமா இல்லைன்னா என்ன இருக்காது, புத்தி என்ன இருக்காது, புத்தியும் ஸ்திரமாக இருக்காது அப்படி. அதனால முதல்ல அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு அப்படின்னு. அவன் ஸ்தித பிரஜ்ஞனாக இருக்கிறதால் தான் அவர் ஸ்தித தீயாக இருக்கின்றார் அப்படி. ஸோ ஹியர் ஸ்தித பிரஜ்ஞ இஸ் when he is all by himself. ஸ்தித தி இஸ் when he encounter the world of plurality. You understood? Just ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள். ஸ்தித பிரஜ்ஞ is when he is all by himself அப்படியே இருக்கிறார். அடுத்து அதை விட என்ன அர்த்தம், ஸ்தித தி கொஞ்சம் இறங்கி வர்றாரு அப்படி. இறங்கி when he looks at everybody அப்படின்னு. என்னது, when he sees everybody, ஸ்தித தீஹி. அப்போ அவருடைய தி தி எப்படி இருக்கு, புத்தி. தீனா புத்தி. புத்தி எப்படி இருக்கிறது, ஸ்திரம் அப்படின்னு. ஸ்தித தீஹி. such a person is called முனிஹி. அவர்தான் என்ன சொல்றோம், அவரை முனின்னு சொல்றோம். ஆனா சங்கராச்சாரியார் பாஷ்யத்துல முனின்னு சன்னியாசின்னு எழுதுவார். ஸோ he always writes only சன்னியாசி. ஆர் முனின்னு என்ன அர்த்தம், மனன ஷீலவான் அப்படின்னா. அந்த மனன ஷீலவான் திஸ் எ கெப்பாசிட்டி டு திங்க், த ஒன் ஹூ திங்ஸ், ஒன் ஹூ திங்ஸ் அப்படி. சுவாமி ரங்கநாதன்ஜி அழகாக எழுதியிருப்பார் அவருடைய கீதை கமெண்ட்ரி படிச்சிங்கன்னா, ஆல் ப்ராக்ரஸ் இன் சொசைட்டி கம்ஸ் ஃப்ரம் தி கெப்பாசிட்டி டு திங்க்னு சொல்வார். ரொம்ப சிம்பிள் வேர்டு. ஆல் தி ப்ராக்ரஸ் கம்ஸ் இன் த சொசைட்டி. ஒரு சொசைட்டியில் எப்பொழுது ஒரு நல்ல ப்ராக்ரஸ் வரும், ஒரு நல்ல மாற்றம் வரும், நான் மாற்றம் சொல்ல மாட்டேன், நல்ல வளர்ச்சி வரும்னா when we think அப்படி. இது சமுதாயத்தையெல்லாம் விட்டுடுங்க, சொசைட்டியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையிலேயே ஒரு நல்ல வளர்ச்சி வர வேண்டும் என்றால், இஃப் யூ ஹேவ் டு ரியலி க்ரோ, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் யுவர் ஓன் க்ரோத், தென் யூ மஸ்ட் சிட் அண்ட் திங்க். அப்போ உட்கார்ந்து என்ன பண்ணணும், உட்கார்ந்து we have to think அப்படி. A person who thinks for his own benefit, for his own upliftment, such a person is called a muni. He is a sthita-dhī munihi uchyate. ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தா, எடுத்த உடனே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, 3 சொல்றாரு இதுல. duḥkheṣhv-anudvigna-manāḥ sukheṣhu vigata-spṛihaḥ vīta-rāga-bhaya-krodhaḥ. ஸோ 3 conditions. ஸோ லுக் ஸோ சிம்பிள் அப்படி, பட் they are all quite lengthy,
quite demanding, lakshanas. So duḥkheṣhv, duḥkheṣhvனா in sorrow. எடுத்த உடனே அதான் சொல்றார். துன்பம், துன்பத்தில் என்ன ஆறுது? அனுத்விக்ன மனாஹா. நல்லா அண்டர்லைன் பண்ணி வைங்க. அப்படி ரொம்ப அழகான வார்த்தை. அப்படி மனாஹா அப்படின்னா மனசு. ஏன்னா விக்னம்னா என்ன அர்த்தம்? தடுமாறக்கூடிய, சலனப்படக்கூடிய மனம். உத்விக்னம் அப்படியே கலகல கல கல கலன்னு என்ன கொதிச்சுட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் என்ன இருக்கும்? அடுப்புல வச்ச வெந்நீர் மாதிரி. ஏன்னா அது கொதிச்சுட்டே இருக்கும். அப்படி உத்விக்ன மனாஹ. அனுத்விக்ன மனம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தட் மைண்ட் விச் இஸ் சோ காம், குவைட். அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா இட் இஸ் சோ விகதஜ்வரம்னு சொன்னேன்னா இல்லையா? விஜ்வரகன்னு எதுல படித்தோம்? விஜரகன்னு படித்தோம். விஜரக சாந்தோக்கிய உபநிஷத்துல படித்தோம். விஜரக. ஸோ அதே மாதிரி விகதஜ்வரகன்னு சொல்ல மாதிரி அனுத்விக்ன மனாகா அப்படின்னு என்ன அர்த்தம்? கொதிப்படையாத மனம், சலனமடையாத ஒரு மனம் அப்படின்னு. ஸோ அனுத்விக்ன மனாகா அப்படின்னு சொல்லி தமிழ்ல கூட சொல்வார்கள். நிறைகுடம் என்ன ஆகாது? நிறைகுடம் ததும்பாது அப்படின்னு. இங்கிலீஷ்லயும் சொல்ல ஒன்லி தி எம்டி வெசல் மேக்ஸ் சோ மச் நாய்ஸ். இந்த உத்விக்னங்கள் எல்லாம் என்ன அர்த்தம்? உள்ள எம்டியா இருக்கிறதால என்ன ஆகுது அப்படின்னா அல்ல உத்விக்னம். அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எடுத்த உடனே துக்கம் வரும்பொழுது அப்படியே அனுத்விக்ன மனமாக இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? வி ஷுட் பம்ப் சோ மச் நாலேஜ், பம்ப் அவர் இன்டலெக்ட் வித் சோ மச் ஆஃப் நாலேஜ். அப்படி முதல்ல அப்படியே நிறைகுடம் ததும்பாதுன்னு சொல்ற மாதிரி புத்தியில் இந்த ஞானமானது, இந்த சாஸ்திரங்களுடைய ஞானம், குருவனுடைய உபதேசம், when our intellect is filled with that kind of a knowledge. அதனால வாட் இஸ் தி சொல்யூஷன் ஃபார் அவர் ப்ராப்ளம்? நம்மளுடைய எல்லா சொல்யூஷனுக்கும் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஞானமேவ. ஞானம் ஒண்ணுதான் மனிதர்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு. எது அப்படின்னு? the solution for all our problem is only knowledge or wisdom. அப்படி. ஸோ then your intellect becomes study. அப்படி. அதனால சொல்றார் துḥkheṣhv. துḥkheṣhv என்ன? துன்பம் வரும் பொழுது அனுத்விக்ன மனாஹ. ஏன் சொல்றாங்கன்னு கவனிச்சு நீங்களே கவனிங்க. இதுக்கு நிறைய வியாக்கியானங்கள் கொடுத்துட்டே போக முடியாது. See, when there is a problem, when there is a sorrow. இப்போ துக்கம் வராமல் இருக்குமா அப்படின்னு எல்லாருக்கும் என்ன ஆகும்? ஞானியா இருந்தால் எல்லாருக்கும் துக்கங்கள் வந்துட்டே இருக்கும். துன்பம் வரும் பொழுது யார் வேண்டுமானால் உங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம். யார் வேண்டுமானால் anybody can just console you, but they cannot experience your pain. See, when pain comes, nobody can take your pain away from you. Nobody can share your pain also. உங்களுடைய வலியை என்ன பண்ண முடியாது? யாராலும் பகிர்ந்து கொள்ளவும் முடியாது. உங்களுடைய வலியை என்ன பண்ண முடியாது? அது பெரிய ஞானியாக இருந்தால் வலியெல்லாம் கொஞ்சம் எடுத்துப்பார். பட் ஆர்டினரி we are talking about normal people. So at the most people என்ன பண்ணணும்னா they are only just they console you. நமக்கு ஆறுதல் சொல்லலாம். கடைசியில் அந்த துன்பத்தை தாங்க வேண்டியது யார்? தாங்க வேண்டியது யார்? அதனால தான் when you are facing all the problems, you have to support yourself. அதனால தான் துன்பத்தில் நமக்கு பெரிய சப்போர்ட் யாரு அப்படின்னா, நம்ம துன்பம் வரும் இங்க ஓடாம உட்கார்ந்து என்ன அனுத்விக்ன மனாஹ. இது நல்ல கொதிப்படையாத, பக்குவப்பட்ட, ஸ்திரமாக இருக்கக்கூடிய மனம்தான் என்ன அர்த்தம்? எல்லா துன்பங்களையும் தாங்கக்கூடிய ஆற்றல் என்ன இருக்கு? அப்ப அந்த ஆற்றல் உள்ள இருக்குன்னு சொல்றாரு. ஸோ தெர் இஸ் a tremendous power in everybody அப்படின்னு. இட் கேன் பேர் எனி அமௌண்ட் ஆஃப் துக். அதுக்கு எல்லா துன்பங்களையும் தாங்கக்கூடிய சக்தி இருக்கு. அதனால மகாபாரதத்துல தான் நிறைய இந்த கதைகளை எல்லாம் படிக்கணும். கேட்கலையா? யுதிஷ்டிரரே கேட்கலையா? என்னை விட துன்பப்பட்டவர்கள் எல்லாம் யாராவது இருக்கிறார்களான்னு கேட்டாரா இல்லையா அப்படின்னு. ஸோ சிரிச்சுட்டே சொல்வார். மார்க்கண்டே ரிஷியெல்லாம் சொல்வார், நீ என்ன, உனக்காவது 4 பேர் கூட இருக்கிறார்கள், உன்னுடைய மனைவி கூட இருக்கிறார்கள், 10,000 பேர் இருக்கிறார்கள், யாருமே இல்லாமல். இந்த நலன் கதையெல்லாம் அப்படிதான் சொல்வார்கள். நலன் துன்பப்படும் பொழுது நலனோட யாருமே இல்லைன்னு சொல்றேன். Sometimes when there is happiness, people will be there around you, 100 people will be there. But when you go through some kind of adversity, திரும்பி பார்த்தீங்கன்னா என்ன, யாரும் இருக்க மாட்டார்கள் அப்படி. In fact, nobody wants to share your pain. அதை தானே கேட்கிறாரு நாரதர் வால்மீகிட்ட கேட்கும் பொழுது கூட, all this karma is so painful-ங்கிறார். The karmas which you indulge, you say that you are indulging in all these karmas for the sake of everybody. But the
karma is so painful. Go and ask them, are they ready to share all that pain also? People those who are ready to share the fruits of your action, they are not ready to share the pain. அதுதானே வால்மீகி யாரார் அவர் அந்த ரத்னாக்கருக்கு அப்படி. அதனால துக்கேஷு, அதனால துன்பம் வரும்பொழுது என்ன பண்ணுங்க, இஃப் தெர் இஸ் a ப்ராப்ளம், அனுத்விக்ன-மனாஹ. அது வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்வார். இந்த திருக்குறள் தெரியுமா இல்லை, இடுக்கண் வருங்கால் நகுக அப்படி, இழுக்கண் வருங்கால் நகுக அப்படி. அடுத்த வரி என்ன, அடுத்த வரி, அதனை அடுத்து ஊறுவது என்ன, அக்தொப்பது இல்னு சொல்வார். அதுதான் ரொம்ப பியூட்டி. இடுக்கண் வருங்கால் நகுக பெரிய விஷயம் கிடையாது. இடுக்கண் வருங்கால் நகு, இடுக்கண்னா துன்பம் வகுக. சரி, அதே தான் கண்ணதாசன் துன்பம் வரும் வேளையில் சிரிங்கன்னு சின்ன பாட்டை எழுதினார். துன்பம் வரும் வேளையில் சிரிங்கன்னு சிரிக்கிறது இல்லை, அப்படி பின்னாடி மனப்பிரசாதம்னு சொல்வார் பாரு. கீப்பிங் யுவர் மைண்ட் ஆல்வேஸ் என்ன பிரசன்னமாக, இவ்வளோ கஷ்டம் வந்தால் என்ன இருக்கும், பிரசன்னமாக இருக்கும், பிரசன்னமாக. ஸோ இடுக்கண் வருங்கால் நகு அதனை அடுத்து ஊறுவது, உடனே ஊர்ந்து போயிடணுங்கிறார். துன்பம் வந்தால் உடனே என்ன பண்ணணும், அதே தூங்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி ஒரு ப்ராப்ளம் வந்தால் என்ன பண்ணுவோம், உடனே எல்லார்கிட்டையும் போய் என்ன பண்ணுவோம், அந்த ப்ராப்ளத்தை சொல்லிகிட்டே இருப்போம். ஆல் த டைம் வி எக்ஸ்பெக்ட் சம் கைண்ட் ஆஃப் சிம்பத்தி ஃப்ரம் ஆல் தட் பீப்புள். ஒரு கஷ்டம் வந்தால் உடனே அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்றாரு. யூ டோன்ட் டாக் அபவுட் இட் டு எனிபடி. அதனை அடுத்து ஊறுவது, எவ்வளோ அழகான தமிழ் பாருங்க. அடுத்து ஊறுவதுன்னு நைஸாக என்ன பண்ணணும், அதுலேருந்து என்ன பண்ணணும், நகர்ந்து கொள்வதற்கு தெரிய வேண்டும். See, that is more important. When there is a problem, you have to just move away from the problem. அதுலேருந்து move. So don't cause problem also for others. அதனால தான் என்ன சொல்ற, யாருக்கும் துன்பமும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றேன். It is such painful. அக்து ஒப்பது இல்லைங்க சார். ஒரு மனிதனால் அவனுடைய கஷ்டத்திலிருந்து உடனே நகர்ந்து போகும். ஊர்ந்துன்னா நகர்ந்து செல்ல முடிந்தால், அதை குறித்து அதிகம் சிந்திக்கவில்லைன்னா என்ன ஆயிடும், சிந்திக்கவில்லைன்னா அக்து ஒப்பது இல்லை அப்படின்னு, அதுக்கு சமமானது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ there are many types of dukkha's. All that I have explained. There is ஆதி பௌத்திக், then there is ஆதி தெய்வீக், இன்னொன்று என்ன இருக்கிறது, அத்தியாத்மிக். ஸோ ஆதி தெய்வீக்னா ஆல் தீஸ் நேச்சுரல் கலாமிட்டிஸ். ஆதி பௌத்திக்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், இதனால வரக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய பௌத்திக இந்த பூதஜம்னா பூதங்களில் இருந்து வரக்கூடியது, அப்படி சுற்றி இருப்பவர். தேவஜம்னா ஆல் தீஸ் அன்சீன். இன்னொன்று என்னன்னா ஆத்மஜம்னா நம்முடைய பூர்வ வினைகளில் இருந்தே, பூர்வ கர்மங்களில் இருந்தே வரக்கூடிய துக்கங்கள் என்ன இருக்கிறது, இதெல்லாம். ஸோ duḥkheṣhv-anudvigna-manāḥ. கிளியர், இது ரொம்ப சொல்ல வேண்டாமே. அடுத்து என்ன சொல்றார், sukheṣhu vigata-spṛihaḥ. அடுத்து சுகம் வரும் பொழுது என்ன பண்ணக்கூடாது, sukheṣhu அதிகமாக vigata-spṛihaḥ. ஒரு சுகம் வந்தோடனே திருப்பி அதே சுகத்தையே அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும்ங்கிற the spṛihaḥ. One is called desire. Spṛihaḥ is in fact greed. Spṛihaḥ greed. The intense form of repeating the same pleasure again and again is called spṛihaḥ. There is a pleasure, you wanted to repeat the same pleasure every day, then it becomes a spṛihaḥ, and that becomes a habit. அது பழக்கமாயிடும், அந்த ஆசை என்ன ஆயிடும், அதுவே அந்த சுகம் வேணும். then one becomes addicted ன்னு சொல்றோம் இல்லையா. that spṛihaḥ is nothing but an addiction. So never get addicted to any pleasure also. A man never gets addicted to dukkha. அதனால துன்பம் கூட என்ன ஆயிடும், ஸோ கொஞ்ச நாள் கஷ்டப்படுவோம். sometime the loss of wealth, loss of people, loss of health, all this sometimes is a source of sorrow. ஆனால் இதெல்லாம் கூட என்ன ஆயிடும், இதெல்லாம் கூட மாறிடும். But when people get addicted to some kind of pleasure, that stays permanently. See, sometimes people struggle. They get addicted to something and they are unable to get out of it. Then that becomes their own habit. Then throughout life, the கீதையில் அடுத்து சொல்லுவார் பாருங்க, அப்புறம் கடைசி வரைக்கும் வர்த்தத்தை சத்ருவத்,
கடைசி வரைக்கும் அது சத்ரு மாதிரி இருக்கும். அதனால சுகேஷு விகத-ஸ்பృహాः 2 தான். இன்னொன்று இதெல்லாம் இது 2 எதுக்கு சொல்றாருன்னா, இந்த சுகம் மற்றும் துக்கம் இதெல்லாம் எங்கிருந்து வருகின்றது? இதெல்லாம் இந்த வெளியிலிருந்து வரக்கூடியது. ஃப்ரம் அவுட்டர் சர்க்கம்ஸ்டன்சஸ் தே ஆல் கம் அப். சி வி டோன்ட் ஹேவ் எனி கண்ட்ரோல் ஓவர் இட். சுகத்தின் மேலே நமக்கு எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லை. துக்கத்தின் மீது என்ன கிடையாது? தே வில் கம். இந்த உலகத்துல இதுதான் சுகம் துக்கம் ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்னும் 2 என்ன? சுகம் துக்கம். இன்னும் என்ன பார்த்தோம்? குளிர் வெப்பம். 3வது என்ன சொன்னேன்? மானம் அவமானம். ஸோ சீத உஷ்ண சுக துக்க மான அபமான் ஆகமாபாயினோ அனித்யாக தான் திதிக்ஷஸ்வ பாரத. ஸோ ஆஸ் அ சீக்கர் he is a திதிக்ஷா. ஞானிக்கு என்ன? ஞானினா அனுத்விக்ன-மனாஹ. அனுத்விக்ன-மனா. see that ராமர் எல்லாம் பாருங்க, எவ்வளோ ஒரு சுகம், அவ்வளோ சுகம் இருந்தது. அடுத்த நிமிஷம் என்ன வந்தது? துக்கம். அப்படி சுகேஷு விகத-ஸ்பృహాः அப்படின்னு when the whole kingdom is offered, he was not jumping அப்படின்னு ஒன்றும் இல்லை. அப்படி when he was told to go to next day to the forest, அப்படி துக்கேஷு ஒரு அவங்க துக்கமா கூட அதை நினைக்கிறதே இல்லை. அப்படி மனமுசுகாயி பானுகுல பானுன்னு இட் கம்ஸ் இன் துளசி ராமாயணத்துல வரும் இது ஆக்சுவலி. அப்படி so the moment his father told that tomorrow you have to go to the forest, manamusukai his heart was full of joy. மனமுசுக்காய் எங்க சொல்லுங்க வீட்டில் அப்படின்னா, ஒரு சல்லி காசு என் சொத்துல இருந்து உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லுங்க, அடுத்த வேளை யாரும் உங்களுக்கு கஞ்சி கூட கொடுக்க மாட்டாங்க. ஒன்று கிடையாது. ஹியர் வாஸ் அ பர்சன் அப்படி யூ சே தட் நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க ஒன்று கேட்டதை உங்க குழந்தைங்களுக்கு நீங்க ஒன்று முடியாதுன்னு ஒன்று ஒரு நாள் சொல்லி பாருங்களேன். அப்படி இத்தனை நாள் நீங்க வாங்கி கொடுத்ததெல்லாம் நீங்க செய்ததெல்லாம் என்ன ஆயிடும்னா அவ்வளவுதான். அப்படின்றது people never sometimes dwell on the past. Sometimes it is good to dwell on the past. At least we should remember people contribution, what they have contributed for our own growth, for our own happiness. நமக்கு எப்பவுமே என்ன இருக்கு? பிரசன்ட்ல யார் நமக்கு என்ன பண்றாங்க? We sometimes forget the contribution over the year people have done for our own upliftment. It's a problem. No, here he says manamusukai. He was full of joy. ஒன்றும் இல்லை. பானுகுல பானு. அப்ப சொல்லும் பொழுது கூட துளசிதாசர் he refers to sun தான். பானுகுல பானு. சூரியன் என்னைக்காவது வாடி பார்த்துருக்கிறீங்களா? சூரியகாந்தி பூ வேணா வாடும். சூரியன் என்னைக்காவது வாடுமா? எப்போ ஆல் த டைம் என்ன இருக்கிறது அப்படின்னா எவ்வளோ பிரைட்டா இருக்கிறது பாருங்க. எவ்வளோ பிரைட்டா இன் அ டே. இன்னும் ஹவு மெனி ஹார்ஸ் வி கீப் அவர் ஃபேஸ் பிரைட். முதல்ல ஃபேஸ் பிரைட். ஏதாவது ஒரு டிசப்பாயின்மெண்ட் உடனே என்ன முகம்தான் என்ன ஆகுது? அப்படி தோங்கி போகுது. ஹியர் இஸ் அ பர்சன் duḥkheṣhv-anudvigna-manāḥ சுகேஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்? he neither experiences சுக nor he experiences any துக்க. அவருக்கு சுகமும் இல்லை துக்கமும் என்ன கிடையாது. தீஸ் ஆர் ஆல் அவர் லாங்குவேஜஸ். அப்படி இதெல்லாம் என்ன அர்த்தம்? நம்மளுடைய பாஷை. ஆக்சுவலி அவர் பாஷையில் என்ன இல்லை? சிதப்பரிஞனுடைய பாஷையில சுகமும் இல்லை துக்கமும் இல்லை. பட் வி ஆல்வேஸ் see this world in terms of only சுகம் துக்கம். அப்படி நமக்கு சோர்ஸ் ஆஃப் சுகம்னா அதை நாடி போயிட்டே இருப்போம். if something is source of misery, we just move away from it. அப்படி so we run towards it or we move away from it. அப்படி constantly running towards something or running away from something. Here is a sthita-prajña. He neither runs towards anything nor runs away from. He just stays wherever he is. He just stays. That means what? He is so firm. அவர் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கிறார்? அப்படி ஒரு உறுதி. அப்படி see that is why he is called தீர. அதனால தான் ஞானிக்கு தீரன் அப்படின்னு சொல்றோம். நல்ல ஸ்லோகம் இது. duḥkheṣhv-anudvigna-manāḥ sukheṣhu vigata-spṛihaḥ அப்படின்னு. அந்த சின்ன குழந்தைகளாக தான் இருந்தார் ராமர். திடீர்னு ஒரு நாள் விஸ்வாமித்திரர் வந்து கூப்பிடுறாரு அப்படின்னு. தசரதுக்கே அனுப்ப மனசு இல்லை அப்படின்னு. ஏன்னா சின்ன சின்ன குழந்தைகள் ஏன்னா எல்லாம் சொகுசா படுத்து தூங்கி இருக்கிறாங்க. அவர்களுக்கு காடுன்னா என்னன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது அப்படின்னு. யூ ரீட் வால்மீகி ராமாயணம். அண்ட் விஸ்வாமித்திரர் டேக்ஸ் தம். காலில் செருப்பு கூட படம் ஓடும். ரெண்டு பேரும் ஓடுவார்கள். குடு 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 குடுன்னு ஓடுனா தே வில் பி சோ ஹாப்பி அப்படின்னு. அங்கதான் அது கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வான்னு அந்த பாட்டு சுப்பிரபாதம் சொல்லி தான் அந்த காட்டிலேயே விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுவார்?
கௌசல்யா சுப்ரஜா ராமன் அங்கே தான் வால்மீகி ராமாயணத்திலாம் வர அப்படி தேவர் ஸோ ஹாப்பி. ஸோ திஸ் இஸ் தி சைன் ஆஃப் அ ஞான். அதனால தான் அடுத்த ஸ்டேட் vīta-rāga-bhaya-krodhaḥ. So vīta, so that vīta word is Sanskritல wonderful word. We will see more of it next week. vīta-rāga-bhaya-krodhaḥ sthita-dhīr munir uchyate. So he is called sthita-dhīr muni. The vīta-rāga-bhaya-krodhaḥ என்னன்னு பார்ப்போம். See next week. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.